மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். 2 பேரும் விளக்கி சொல்லுங்க, எந்த கூட்டணி வியூகம் சரி அப்படின்னு. யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? நாங்களே சொல்கிறோம். இப்போ எங்களுடைய வியூகம் மிக தெளிவான வியூகம். இப்போ நீங்கள் சொன்னதில் கட்சிகளின் எண்ணிக்கை பிரதானமாக பார்க்கணுமா, இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய வாக்கு சதவிகிதம் பிரதானமாக பார்க்கப்படணுமா அப்படிங்கிற விஷயத்தில் போனோம்னா, எண்ணிக்கை முக்கியம் கிடையாது, வாக்கு எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் தேர்தலில் மிகப்பெரிய ரிசல்ட்டையோ முடிவையோ கொடுக்கக்கூடிய முக்கியமான காரணி. அந்த அடிப்படையில் எங்கள் இடத்துல why do you think you're ahead? ஆமாம், அதிமுக தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு. அடுத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக என்கின்ற ஒரு கட்சியில் ஒரு பங்காளி சண்டை என்கின்ற ஒரு பெரிய விஷயம் இருந்தது. நேரடியாகவே கிட்டத்தட்ட 25 தொகுதிகளுக்கு மேல் அமமுக அதிமுகவுக்கும் திமுகவுமான அந்த தோல்விக்கான டிஃபரன்ஸ் ஓட்டை விட தாண்டி வாங்கியிருந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. இல்லை, ஒரு பாசிட்டிவ் வந்தால் ஒரு நெகட்டிவும் வந்திருக்குல்ல. இப்போ அமமுக வந்திருக்கு, அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிருக்கிறார். சசிகலா திரு டிடி விதிநகரன் அவர்களுடைய சித்தி, அங்கேருந்து தான் அவங்க ஒரு சோர்ஸே வருது, அவங்க இல்லை. ஸோ இதெல்லாமும் சேர்த்து பார்க்கணும்ல. பாமக வந்திருக்கு, பாதி பாமக தான் வந்திருக்கு. பாஜக இருக்கு, பாஜகவால் நெகட்டிவ் ஓட்டிங் வரும் அப்படின்னு அதிமுகவே பல இடங்களில் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த பேக்கேஜ் திமுக இல்லையே, அப்படி ஆர்கியூ பண்ணப்படக்கூடும் தானே அவங்க? ஐயா, அப்படி இல்லை. அதாவது திமுகவை எதிர்த்து நீங்கள் களமாடிய கட்சி துவக்கப்பட்ட கட்சிகளும் இப்போது கூட்டணியில் இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் முரண் இருக்கு. நேற்று இப்போ கிரீஸ் ஓடங்கர் இன்றைக்கி ஒரு மெசேஜ் போடுறார், கூட்டணியெல்லாம் நீங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இதில் எனக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் வைக்கிறார். அப்போ இன்னும் அந்த கசப்புங்கிறது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு கூட்டணி என்பது ஒரு தேர்தல் காலத்தில் கூட்டணி அமைச்சு பின்னாடி அடுத்தடுத்த கட்டங்களில் சுயமாக விமர்சித்து தங்களுடைய கட்சி சார்ந்த வேலைகளை செய்து அதன் மூலம் மீண்டும் நீங்கள் ரீயூனியேட் ஆகும்போது அந்த கூட்டணிக்கான ஃபீலே வரும். நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது அது திமுகவுடைய அவங்களாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க ஒரு அணியாக இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் தான் கிடைக்குமே. சேர்த்து பார்க்கணும்ல. நீங்கள் தொடர் வெற்றி அப்படிங்கிறத சட்டமன்ற தேர்தலுக்கு 2 தேர்தலுக்கும் இடையிலான தொடர்ச்சி இருக்குதா அப்படிங்கிறது தான் மெயின் கிரைட்டேரியா. நீங்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வந்து சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடுவதோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலை சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பேசினாலோ அது இதுவரை தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு தேர்தலும் டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் நம்ம இன்னொன்னுத்தையும் சேர்த்து பார்க்கக்கூடுங்கிறது இவங்க விளக்கமாக இருக்கக்கூடும். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஃபேக்டர் எடுத்துக்கணும். அது ஒரு 4-5% தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அது சேரும்பொழுது பாதகம் வரலாம். இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்தாங்க, அதுக்கப்புறம் சிறுபான்மை மக்கள் புறக்கணித்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் சக்தி பெற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்க. அப்படின்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க யாருமே தயாராக இல்லை, வச்சிருக்கிறாங்களே பாமக. அதனால தான் முதலே சொன்ன மக்கள் சக்தி பெற்றவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாமகவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 4-4.5% ஓட்டு நிரூபிச்சு. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. பிளவுபட்ட பாமக ஐயா ராமதாஸ் இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில் வேட்பாளர் போடுறாரு. உங்கள் ஐடியாவா அது? அதாவது ஐயா ராமதாஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க, உங்கள் தலைவருக்கு நாங்கள் எப்படிங்க வழிகாட்ட முடியும்? அதனால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக தோல்வியை தான் மக்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க. எங்கள் அணிக்கு தொடர்ச்சியாக மக்கள் வெற்றியை பரிசாக கொடுக்குறாங்க, 100% வெற்றியை கொடுக்குறாங்க. தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் எல்லா கட்சிகளும் விரும்பி கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. காங்கிரஸ் நண்பர் வந்திருக்கிறாரு, உங்கள் நண்பர் அறிமுகப்படுத்திடுவோம். SRS இப்ராஹிம் அவர்கள் வந்திருக்கிறாரு. அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள் மணி அவர்களும் நிகழ்ச்சியில் இணையறார். லேப்டாப்லாம் எடுக்கிறார், வீடியோ ஃபோக்கஸ் ஆகுது அவர் மேலே. டாக்டர் சுமந்தோ இணையறாரு, அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு இருக்கும். கை கொடுத்துக்கோங்க, இருக்கப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் இறுகி பற்றி தான் இருக்கு. ரொம்ப முறுகிட்டீங்களா? பேசுறதுக்கெல்லாம் கருத்து நம்ம பேச முடியாது. முதல் விஷயம், கட்சி தலைமை டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் இறுதி முடிவுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி விவாதம் பண்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ரெண்டாவது எதுக்காக இந்த தேர்தல், இந்த மண்ணை யார் ஆளணுன்றதுக்காக நடக்கப்படுற ஒரு தேர்தல். அதுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராக வரணுன்றதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. டாக்டர் சுமந்தோடைய பெர்ஸ்பெக்டிவை பெறுவோம். டாக்டர் சுமந்த்,
திமுக இருக்கிற கட்சிகளை தக்க வச்சதோடு மட்டும் இல்லாம புதிய கட்சிகளை சேர்த்திருக்கிறாங்க. அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி இன்னொரு பக்கம் பார்க்குறோம். சோஃபார் உங்க அனாலிசிஸ்ல, உங்க பார்வையில கூட்டணி வியூகத்துல who has scored better? இல்ல, இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா நிச்சயமா திமுக கூட்டணி வந்து ஸ்கோர்ட் பெட்டர். ஏன்னா எல்லாரையும் இப்போ எவ்வளவு சீட்டு யார் போட்டியிட போறாங்க அதெல்லாம் தெரியாது. பட் இன்றைய சூழலில் ஓரளவுக்கு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போயிருக்கிறது திமுக தான். அதிமுக சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கட்சி, 5 கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி ஃபேக்ஷன் அண்ட் நம்ம அமமுக. அதை தவிர மற்றவர்கள் எல்லாம் வந்து பர்சன்டேஜ் வைஸ் மினிமல் ஓட் ஷேர். அதிமுகவுக்கு என்டிஏவுக்கு இன்னும் பெட்டர் பொட்டன்ஷியல் இருந்ததா? இன்னும் கூட அணிகளை கட்சிகளை சேர்த்திருக்க முடியும், இந்த அணியை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிற வாய்ப்பு இருந்ததா? இந்த கிவன் சிச்சுவேஷன் என்ன பெஸ்டோ அதை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா வந்து அவர்கள் இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணி இருக்கலாம். சோ உதாரணத்துக்கு இப்ப தேமுதிக என்று நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா தேமுதிக வந்து அவ்வளவு பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்க மாட்டேன். பட் மற்ற கட்சியை விட்டுட்டு போன நபர்கள் அவர்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு வந்து விட்டு, ஓபிஎஸ் மட்டும் நான் சொல்லல, ஓபிஎஸ் வந்து அவர் சேர்க்கறதுல நிறைய சிக்கல்கள் இருந்தது. அது திரு எடப்பாடி சொன்னதுல ஒரு நியாயமும் இருக்கிறது. ஆனால் மற்ற நபர்கள் எல்லாம் சிக்கல் தானே டாக்டர். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில இல்லாத சிக்கலா? ஹவ் யூ ஹேண்டில் தட்ங்கிறது தானே முக்கியம். இல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இல்லாத சிக்கலானா கடைசி நிமிடம் வரை காங்கிரஸ் எப்படியாவது வந்து விடுவார்கள், அவர்கள் சரண்டர் ஆயிடுவார்கள்ங்கிற நம்பிக்கை கிட்டத்தட்ட எல்லோரிடமும் இருந்தது. எக்ஸப்ட் ஒரு 2 to 3 days தவிர இதுல வந்து சந்தேகமே இருந்த மாதிரி இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம், முதலமைச்சர் தலைமையிலான அந்த குழு, முதலமைச்சர் நியமித்த அந்த குழு ஆம் ஆத்மி கட்சியோட எல்லாம் உட்கார்ந்து கூட்டணி பேசுறாங்க. அது வந்து திமுகவினுடைய 2 வழியா பார்க்கலாம். ஒன்று வந்து பயப்படுறாங்க, பலவீனம், அதனால எதுக்கு. ஆனா நான் அதை பார்க்கல. அவங்களுக்கு இந்த தேர்தலில் எவ்ரி ஓட் வில் கவுண்ட், ஒவ்வொரு வாக்குடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியும். தேர்தலை பற்றி திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நம்மளை விட பல மடங்கு அதிகமாக தெரியும். ஏன்னா 40, 50, 60 ஆண்டு காலமாக அவர்கள் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு வாக்கும் முக்கியமாக இருக்கும். விஜய் யாருடைய ஓட்டை எடுக்க போறாரு, எவ்வளவு ஓட்டை எடுக்க போறாரு, எதுவுமே தெரியாத ஒரு சூழல்ல we don't want to leave anything to chance. இல்ல, ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தை தொட்டிருக்கிறீங்க, அதை தான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கிறார். ஓபிஎஸ்சிக்கு எதிராக வெளியில போன மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் அவங்களும் உள்ள இருக்கிறாங்க. தங்க தமிழ் செல்வனும் உள்ள இருக்கிறாங்க. திரு செங்கோட்டையனை உள்ள சேர்க்கறதுக்கும் முயற்சி செஞ்சாங்க. ஸோ உங்க அணியிலேருந்து யாரெல்லாம் நீங்க வேண்டான்னு சொல்றீங்களோ, தேமுதிக உங்க அணியில இருந்தவங்க அவங்கள உள்ள சேர்த்திருக்கிறாங்க. லீவிங் நோபடி பிஹைண்ட், எல்லாரும் எந்த வாய்ப்பையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்ரோச் முதலமைச்சர் இருக்கு. நான் திரு அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன்ட்ட முன்வைக்க விரும்புறேன். பிராக்மேட்டிசம்ங்க. அதாவது இப்ப அரசியலில் நிரந்தர எதிரி என்றே கிடையாது. இன்னைக்கு இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பாரா, அவருடைய வாக்குகள் உங்களுக்கு தேவையா, அவ்வளவுதான் இருக்கு. அவர் அன்னைக்கு அதை பேசினாரு, இவர் இன்னைக்கு இதை அவரை சேர்க்க மாட்டேன், இவரை சேர்க்க மாட்டேன், அதெல்லாம் வந்து இடம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் வைகோவை விடவா திமுகவை வந்து கடுமையா விமர்சனம் செய்து அதிமுக கூட செஞ்சது கிடையாது, ஜெயலலிதா அவர்கள் கூட செஞ்சது கிடையாது. அதை விட மிகவும் இதுவா கடுமையா விமர்சனம் செய்தவர் வைகோ. திமுக மட்டும் இல்ல, திரு ஸ்டாலினை பர்சனலாக விமர்சனம் செய்தார். இன்னைக்கு கூட அவரை சேர்த்துட்டு மதிமுக கூட்டணியில இருக்கு. இல்ல, அந்த அட்ஜஸ்ட்மென்ட் திரு எடப்பாடியும் செஞ்சிருக்காரு தானே. திரு டிடிவி தினகரன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி விமர்சனம் செஞ்சிட்டு இருந்தார். இல்ல ஹரி, எல்லோருக்கும் தெரியும் திரு டிடிவி தினகரன் பாஜகவினுடைய பேச்சுவார்த்தையினாலும் ஓரளவுக்கு அழுத்தத்தினாலும் வந்திருக்கிறாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அவர் 2 வாரம் முன்னாடி இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் நான் இந்த கூட்டணியை சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறியவர் 3 வாரம் கழிச்சு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றாருன்னா உடனே எல்லாமே அண்ணன் தம்பி ஆயிட்டோங்கிறதெல்லாம் மக்கள் போய் அவ்வளவு முட்டாள்களா? ஒரு பாஜக அது ஏற்பாடு, அதனாலதான் வந்து கூட்டணி தொகுதி பங்கீடு கூட அவர் பாஜகவோட பேசிட்டு இருக்காங்க, எவ்வளவு சீட்டு யாருக்கு கிடைக்கும்னு. ஓகே. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.
1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.